Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பாண்டர் டிவி. நம்ம எல்லோரும் ஆடுகளம் ப்ரோமோ தான் வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா இன்னொரு சீரியலோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இது சன் டிவிலே அஃபீஷியலாக வந்துருச்சு. ஸோ இந்த சீரியலை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடிய சீக்கிரம் சன் டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகிற சீரியல் அன்னம். இந்த சீரியலில் ஒரு டைட்டில் பார்த்தா இது என்ன புது சீரியலாக இருக்குது, நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் இது நம்ம லிஸ்ட்டில் உள்ள சீரியல் தான். டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரியலுக்கு இதுக்கு முன்னாடி உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற டைட்டில் வச்சுருந்தாங்க. இதை பற்றி நம்மளும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். இந்த சீரியலில் யார் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னா ஆக்ட்ரஸ் அபிநக்ஷத்ரா. இவங்க அயலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான வெப் சீரிஸில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. இதில் யார் ஹீரோவாக நடிக்கிறாங்கன்னு முதற்கொண்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஆக்டர் பரத். இவருமே பார்த்தீங்கன்னா ஒரு வெப் சீரிஸில் தான் நடிச்சிருந்தாரு, கனா காணும் காலங்கள் சீசன் 2. இதில் இவர் ஹீரோவாக நடிச்சிருந்தாரு. வெப் சீரிஸில் நடித்த 2 ஆக்டர்ஸை வச்சு ஹீரோயினா இந்த சீரியல் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சீரியலை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அயன் ப்ரொடக்ஷன்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி சன் டிவியில் புன்னகை பூவே சீரியல் மத்தியானம் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சன் டிவிக்கு இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குற செகண்ட் சீரியல் தான் அன்னம். ஆக்சுவலாக சுந்தரி சீரியலோட கிளைமேக்ஸ் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. கிளைமேக்ஸ் ஷூட் முடிஞ்ச உடனே ஆடுகளம் ப்ரோமோ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தான் 7 மணிக்கு லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தா அன்எக்ஸ்பெக்டடாக அன்னம் ப்ரோமோ வந்துருச்சு. டைட்டிலும் சேஞ்ச் ஆகி ப்ரோமோ வந்துருச்சு. ப்ரோமோ பார்க்கும்போது ஏதோ ஒரு கிராமத்து கதை மாதிரி தான் இருக்கு. வழக்கம் போல சீரியலோட ப்ரோமோல ஹீரோயின் பாவாடை தாவணி ட்ரெஸ்ல தான் இருந்தாங்க. அதே மாதிரி கிராமத்து கதை தான் வரும் போல இதுலயும். ஸோ நம்ம லிஸ்ட் படி சுந்தர் சீரியலுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஆடுகளம் தானே வரணும். அப்போ ஆடுகளம் ப்ரோமோ இப்போ போட்டால் தானே அந்த 7 மணிக்கு 2 வாரம் கழிச்சு லான்ச் பண்ண முடியும். இப்போ திடீர்னு அன்னம் ப்ரோமோ போட்டுட்டாங்களே, அப்போ அன்னம் தான் நைட் 7 மணிக்கு லான்ச் ஆக போதா அப்படின்னு பெரிய டவுட் எனக்கு வந்துருச்சு. சொல்ல முடியாது. இப்போ அன்னம் ப்ரோமோ போட்டதுனால அன்னத்தை கூட 7 மணிக்கு லான்ச் பண்ணிடலாம். பட் ஆடுகளத்துக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆடுகளம் ப்ரோமோ வந்த உடனே அதை உங்ககிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ ஆடுகளம் ப்ரோமோ உடனே அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னா 7 மணிக்கு வர சான்சஸ் இருக்கு. ஆடுகளம் ப்ரோமோ வரவே இல்லை அப்படின்னா அன்னம் 7 மணி அப்படிங்கிறது கன்ஃபார்மாகவே ஆயிரும். என்ன சன் டிவி பண்ணுறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்னம் சீரியலுக்காக நீங்கள் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.